சீமான் வந்து கண்டிச்சிருக்காப்புல, இந்த கைதை கண்டிச்சிருக்காப்புல, குண்டாசை கண்டிச்சிருக்காப்புல, கையை வடிச்சு கண்டிச்சிருக்காப்புல, கஞ்சா பொய் வழக்குன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு போது நிச்சயம் வந்து அவருக்கு ஒரு ராயல் சல்யூட்டே அடிக்கும். காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் சொல்லி தான் இது எல்லாமே செய்யறாங்களா? இல்ல வேற என்ன, அப்படிதான் நீங்க நினைக்கிறோம். காவல்துறையை நம்பினதுனால இன்னைக்கு வந்து அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. எக்மோட் கோர்ட்டு சங்கர் வராருன்னு சொல்றாங்க. எப்படியாவது இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு சொல்லி நாங்க ஒரு 10 பேர் அட்வொகேட்டோட பார்க்குறோம். ஆனா எப்போ வர என்ன வர தெரியல. கடைசியிலும் போய் பார்க்க முடியாம போயிடுச்சு. சங்கருக்கு எதிராக கோஷம் போறதுக்கு பெண்களை கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா, அது மட்டும் சங்கர் வண்டி வந்து நிற்கும் போது அவங்க வண்டி வந்து யார் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு. இதெல்லாம் தான் ஒரு அரசியல். 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை முடிவெடுத்து நிற்கிற மாதிரி அதுதான் அறமும். மணல் கொள்ளையை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்கு அதை பற்றி பேச முடியுமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க. அந்த விஷயமா வந்து நான் சொன்னேன்ப்பா, நான் அது பேச மாட்டேன். சங்கர் வந்து ஒரு மாதிரியான ஆள், அதையும் கூட யூடியூப்ல பேசிட்டாப்புல. ஃபெலிக்ஸ் அவருடைய கைதும் சவுக்கு சங்கர் அவருடைய கைதும் திட்டமிட்ட சதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரே வார்த்தை சொன்னா திட்டமிட்ட சதி, அதுவும் திமுகவும் சரி. திருச்சியில் இத்தனை மணிக்கு சவுக்கு சங்கர் வரணும் எனக்கு தகவல் இருக்கான். ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் நீங்க என்ன 10-20 பெண்கள் காசு கூட்டு வரீங்க, நான் கூட்டு வர 100 பெண்கள் சவுக்கு சங்கர் வாழ்கன்னு சொல்றேன். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னா தடா ரஹீம் தான். சவுக்கு சங்கரை யாராவது வந்து பார்க்கணும், இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட பேரம் பேசணும் அப்படின்னா தடா ரஹீம் தான் அந்த மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணி தராரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழிச்சு மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். மற்றும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். மீடியா ஒன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். முதல் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்போம். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு. நம்ம அந்த விடயங்கள்லாம் பார்த்துருப்போம். சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே பொய்யான வழக்குகளும் தமிழக காவல்துறை வந்து பதிவு பண்ணியிருக்கிறதாக திரு சீமான் அவர்களும் அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண் காவலர்களை வந்து பேசியது வந்து தவறு தான். அதற்கு வந்து நீங்கள் இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடவடிக்கை எடுங்க. ஆனால் ஒரு பொய்யான வழக்கை வந்து ஏன் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே போடணும்? இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் ஆளும் அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். அப்படி இருக்கும்போது எப்படி தன்னுடைய வாகனத்திலேயோ இல்லை வீட்லேயோ கஞ்சாவை வச்சுக்கிட்டே சவுக்கு சங்கர் அவர்கள் பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சீமான் அவர்களுடைய அறிக்கை வந்து யதார்த்தமாக இருக்கு, செம்ம லாஜிக் அது. ஏன்னா அரசுக்கு எதிர்த்து தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய தன்னை வந்து எப்போ வேணாலும் கைது பண்ணுவாங்கன்னு சங்கருக்கே தெரியாது. எந்த வழக்கு வேணாலும் போடுவாங்கன்னு. அப்படி இருக்கும்போது அவர் கஞ்சாவுக்கு பாக்கெட்டில் வச்சே சுற்றினாரா? என்னை கைது பண்ண உடனே இந்த கஞ்சா கேஸை சேர்த்து போடுங்கன்னு சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாரா? உண்மையிலே நல்ல லாஜிக்கான கேள்வி, எதிர்மறையான கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையிலே சீமான் விஷயத்தில் வந்து நான் வந்து பாராட்டுறேன் அவரை. ஏன்னா கடந்த முறை சங்கர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகும்போது சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி முழு ஆதரவு வந்து சங்கருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வெளியே வந்தாங்க. ஏதோ சில முரண்பாடு காரணத்துக்காக வந்து என்ன ஆச்சுன்னா, கடந்த தேர்தல் போது தேவையில்லாமல் சங்கர் வந்து நாம் தமிழ் கட்சியை குறிப்பாக திரு சீமான் அவர்களையும் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டாரு. அது நானே ஒரு நேரத்தில் வந்து கேட்டேன், என்னத்துக்கு இப்போ ஆதரவு சக்தியெல்லாம் நீ என்ன பண்ண அப்படிதான் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சீமான் வந்து அவருக்கு ஆதரவாக நிற்கிறாரு. யார் சவுக்கு சங்கருக்கு ஆதரவா அப்படின்னா உண்மையில இதெல்லாம் தான் ஒரு அரசியல். இப்படி தான் இருக்கணும். 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை முடிவெடுத்து நிற்கிற பார்த்தீங்களா, அதுதான் அரசியல் மட்டும் இல்லை, அதுதான் அறமும் கூட. அது ஒரு மாண்பும் அதுதான், தமிழர்களுடைய அறமும் அதுதான். அறமும் தான். அதை வந்து சீமான் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்குது. பார்த்தா வேற யாருன்னா, நானே அந்த நிலையில் இருந்து சங்கர் என்னை பற்றி அப்படி எல்லாம் பேசி இருந்து இன்னைக்கு அப்படி ஒரு நிலையை எடுக்கும்போது நான் அப்படி சொல்லுவேனான்றது தெரியாது இல்லைங்களா? அவர் வந்து சீமான் வந்து இன்னைக்கு ஆதரிச்சிருக்காப்புல. நிறைய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைய கடந்த காலங்களில் நிறைய விமர்சனம் கண்டிச்சிருக்காப்புல. இந்த கைதை கண்டிச்சிருக்கா, குண்டாசை கண்டிச்சிருக்காப்புல, கையை வடிச்சு கண்டிச்சிருக்காப்புல, கஞ்சா பொய் வழக்குன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு போது நிச்சயம் வந்து அவருக்கு ஒரு ராயல் சல்யூட்டே அடிக்கும்.
இல்லை இப்போ சீமான் அவர்களுக்கு ராயல் சல்யூட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னா தடா ரஹீம் தான். சவுக்கு சங்கரை யாராவது வந்து பார்க்கணும், இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட பேரம் பேசணும் அப்படின்னா தடா ரஹீம் தான் அந்த மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணி தராரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. முக்தார் பேசுனதை வச்சு நீங்க கேட்குறீங்க. ஆமாம், முக்தார் அவர்களுடைய நேர்காணல் அப்படி தானே பேசுகிறார். முக்தார் வந்து நேர்காணல் எடுத்தப்ப அவர் நம்மளை பேசவே விட மாட்டாப்புல, அவரே பேசுறாப்புல. அப்போ ஒருத்தர் வந்து நெறியாளர் அவரே பேசிட்டு இருந்தாருன்னா, நம்ம வந்து மைக்க பிடிங்கி போட்டு நான் பேசலைங்க நீங்களே பேசிங்கன்னு சொல்லிட்டு வரலாம். பட் அது அப்படி வர்றது அந்த சபை நாகரிகது ஒழுக்கத்துக்கு சரியானது இல்லைன்னு நானும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு முழுக்க முழுக்க என்ன விஷயம்னு சொன்னா, இல்ல அவர் இங்க காசு வாங்கினா, அங்க காசு வாங்க, அங்க காசு வாங்க, இங்க காசு வாங்க, இங்க காசு வாங்க, கோடி வாங்கிட்டா, கொட்டி வாங்கிட்டார், அதை இப்படியே பேசுறாப்புல. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் இல்லைங்க. என்கிட்டயே ஒரு முறை வழக்கறிஞர் சார்பா வந்து சந்திச்சாங்க. இதேமாரி வந்து சங்கர்கிட்ட எதுனா பேச முடியுமா? என்ன விஷயம்? நண்பர் தாங்க சொல்லுங்க அப்படின்னேன். இல்ல இதேமாரி இந்த இந்த மணலை பத்தி பேசுறாரு. அது வேண்டாம். அதை கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லி நீங்க நிப்பாட்ட முடியுமா? இப்போ மணல் கொள்ளையை பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை வந்து அதை சந்திக்கிறாங்க. பத்தி பேச முடியுமா? அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அந்த விஷயமா வந்து நான் சொன்னேன்ப்பா, நான் அது பேச மாட்டேன். சங்கர் வந்து ஒரு மாதிரியான ஆளு. அதையும் கூட யூடியூப்ல பேசிட்டாப்புல. அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். நமக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க, முடிஞ்சுது. இது ஒரு நாள் சங்கரை நான் சந்திக்கும் பொழுது யதார்த்தமா சொல்றேன் நான். இதேமாரி வந்து பேசினாங்கயா அப்படிங்கும்போது, அப்போ சங்கர் என்ன சொல்லுவேன், இது 100வது ஆளியா? நான் ஏற்கனவே ஃபிலிக்ஸு அவங்க இவங்கன்னு நிறைய பேர் மூலியமா மூவ் பண்றாங்க. இருந்தாலும் பாருங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இப்படியெல்லாம் அநியாயம் இவங்க பண்றாங்கன்னா இவங்களுக்கு எது ஆதரவா நம்ம எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி சங்கர் இந்த விஷயத்தை தான் முக்தாருக்கு முன்னாடி நான் வைக்கிறது. அதை ஆரம்பிச்சேன் பாரு, என்கிட்ட வந்தாங்களா? அப்போ நீங்க தான் மெயினா? அது அவருக்கே உண்டான பாணி. அந்த பாணியில முக்தார் அவர்கள் கேட்கிறாரு. திரும்ப 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 கேட்டு அவரு அப்படி கொண்டு வர பார்க்குறாரு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஒரு கோடை ஒன்று போட்டாரு. இப்படியே போறாரு அவரு. ஒரு விஷயமா நானும் ஏதோ நிறைய கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விகளுக்கு நாம வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆனா அந்த கோட்டை தாண்டி அவர் கேள்விக்கு வரல. அந்த கோடு வந்து என்ன கோடுன்னா திமுக கோடு, கருப்பு சிவப்பு கோடு. அந்த கருப்பு சிவப்பு கோட்டுக்குள்ளேயே திரும்ப திரும்ப இல்ல வர. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா முக்தார் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு, ஆதரவாக கேள்வி கேட்கிறாரு. அவரே சொல்றாருங்க, நான் போலீஸுக்கு ஆதரவா திமுக ஆதரவா தான் கேட்கிறேன்றாரு. நான் போல கேட்கிறேன், நான் அதே இன்டர்வியூல கேட்பேன். நீங்க என்ன போலீஸ் ஆளாங்க நீங்க இப்படி கேட்குறேன். ஆமா, போலீஸ் ஆள் தான் நான். அவங்க உண்மைங்க அப்படின்னு சொல்றாருங்கும்போது அவர்கிட்ட என்னத்தை நான் வேற என்ன பேச முடியும்? நான் தன்னை வந்து போலீஸ் ஆளுன்னு சொல்லிக்கிறாரு அவர். அவர்கிட்ட நம்ம வேற என்ன வாதிட முடியும்? அப்போ இங்க சங்கருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த அரச பயங்கரவாதத்துக்கு நாம வந்து எப்படி பதில் கொடுக்கணும்? இல்ல இப்ப சங்கர் அவர்களுக்கு அரசு பயங்கரவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு திரு சீமான் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கைது பண்ணாங்க. அதற்கு பின்பாக ஃபெலிக்ஸினுடைய அலுவலகத்தில் போய் ஆவணங்கள்லாம் எதுவும் எடுத்ததாக சொல்லப்பட்டது. அவங்க மனைவி வந்து சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்கும் வந்தாங்க, நான் வீட்டுக்குள்ள அனுமதிக்க விடல. ஏன்னா அவங்க வந்து எதையாவது பொருளை வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் காவல்துறையினோட அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். ஃபெலிக்ஸ் அவருடைய கைதும் சவுக்கு சங்கர் அவருடைய கைதும் திட்டமிட்ட சதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரே வார்த்தை சொன்னா திட்டமிட்ட சரி, அதுவும் திமுகவும் சரி. இல்ல ஏன் திமுக இவங்க இருவரையும் குறி வைக்கணும்? இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஆளும் அரசுக்கு எதிராக அவங்களுடைய மணல் கொள்ளை, மலை கொள்ளை, அவங்களுடைய ஊழல் எல்லா விடயங்களையும் அவர் தொடர்ச்சியாக மீடியாக்கள்ல பேசிட்டு இருக்காரு. ஆனா ஃபெலிக்ஸ் என்பவர் ரெட்பிக்ஸ் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு ஊடகவியலாளர், ஒரு நெறியாளராக ஒரு நேர்காணல் வந்து பல நேர்காணல்கள் வந்து சவுக்கு சங்கரோட பண்ணியிருக்காரு. அதே போல பல்வேறு அரசியல் தலைவர்களோடையும் அவர் பண்ணியிருக்காரு. அவரை கைது பண்ணுவதற்கான தேவை என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல. கரெக்டுங்க. இன்னைக்கு யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ஃபிக்ஸ் வந்து ஒரு நெடிய ஒரு இப்போ ஆரம்பிச்சது இல்லை, ஒரு நெடிய பயணம் கொண்ட ஒரு ஒரு சேனல். அந்த சேனல்ல வந்து நீங்க வந்து திமுக எதிராக பேசுறவங்க மட்டும் கூட்டு வந்து ஏன் பேசுறீங்க? பேசுனீங்கன்னா இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள். நேற்று கூட வீட்டுக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க, மனைவி கதவை நின்றுட்டு நீங்க எதுனா எடுத்து வந்து உள்ள வச்சுட்டு கஞ்சா வச்சுட்டு அதை வச்சுட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? உங்களை நாங்கள் சோதிக்க முடியுமா? சோதனை பண்ண முடியாது அப்படின்னு வாக்குவாதம் பண்றாங்களே தவிர அவங்கள அனுமதிக்காம விடலை. அனுமதிச்சிட்டாங்க. அது பிறகு வீட்டுக்குள்ள போயிட்டு காலைல 10 மணிக்கு போனவங்க 4 மணிக்கு தான் முடிச்சுட்டு போனாங்க. 3 ரூம் சர்ச் பண்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆக்குனாங்க. அது அவ்வளோ நேரம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதனால காவல்துறைக்கு மன ரீதியா உளைச்சலை ஏற்படுத்தும். இது வந்து காவல்துறையுடைய அவங்களுடைய லாஜிக். ஒருத்தரை கைது செய்வது மட்டும் இல்லை, மன ரீதியா ஒரு மன உளைச்சலை கொடுக்கணும். மிகப்பெரிய ஒரு இப்போ எப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அவங்க நினைச்சாங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாவே நம்ம போயிடுவோம்னு வச்சுக்கலாம். பாய் உங்க மீது வழக்கு வந்திருக்கு பாய், நீங்க வாங்க போய் ஸ்டேஷனுக்கு அப்படின்னா போயிடுவோம் இல்லைங்களா? ஆனா அவங்க நம்மளை அப்படி கூட மாட்டாங்க. திடீர்னு நம்ம எங்கன்னா போயிட்டு இருக்கும்போது முன்னாடி பின்னாடி வந்து கார் நிற்கும். இப்போ என்னையும் அப்படிதான் தூக்குனாங்க.
ஒரு 6 மணிக்கு நான் ஆஃபீஸை விட்டு போகிறேன். திடீர்னு முன்னாடி பின்னாடி காரு. என்ன ஏதுன்னு இப்படி இப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, டிஎஸ்பின்றாங்க. என்ன டிஎஸ்பி அப்படின்னு. என்ன சார் அப்படின்னா, இறங்கு இறங்கு இறங்கு. இறங்குனோடனே எங்கேருந்து அப்படியே ஒரு சூண்டு தூக்கி வண்டியில் தூக்கி போட்டு சர்ன்னு போகிறாங்க. அதுவும் என்ன வேகம் தெரியும். அதுவும் இந்த சுமோ வண்டி, அன்கண்டிஷன் வண்டி. அவங்க இவன் போகிற வேகத்தை பார்த்தா எங்கன்னா போய் மோதுவாங்க போல இருக்குது. அப்படி போகுது. மோதுறது வந்து அதை சொல்கிறேன், பயப்படாதீங்க பாய், ஒன்றும் ஆகாது சார். நான் பயப்படுறது எனக்கு பயப்படல. நீங்கள் போகிற வேகத்தை பார்த்து எவனா பைக்கு ஆட்டோ கிட்ட ஊடால வந்துட்டு போகிறான் சார். இல்ல இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்காக சோதனை இப்போ எல்லாம் இதேமாரி கூட்டணி நம்மளை ஏன் போகிறாங்க, அதான் அந்த மன உளைச்சல். இல்ல மன உளைச்சல் நீங்க சொல்றீங்க. ஆனா நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபெலிக்ஸ் அவர்களுடைய வீட்டுல வந்து ஏதாவது ஒரு ஆவணங்கள் இருக்கலாம். திமுக அரசை சார்ந்த ஆவணங்கள் இருக்கலாம். அந்த ஆவணங்கள் வெளியானா திமுக ஆட்சிக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். அதனால இந்த மாதிரி வந்து பரிசோதனைக்கு போறாங்களா? என்ன அப்படியேப்பட்ட ஆவணம் என்ன திமுக என்ன ராணுவத்துல ஒரு ஆவணம் இருக்கு. எதிரி நாடு பாகிஸ்தானோ சீனாவோ வந்து கண்டுபிடிச்சோம்னா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தா. அதனால நாங்க சோதனை பண்ணோம்னா லாஜிக்கே ஏத்துக்கலாம். திமுக நாதாரி ஆவணம் இருந்து திமுக ஆட்சியில் இருக்கட்டும், இல்லாம போட்டேன் என்ன இருக்கு போகுது, புரியுதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வரக்கூடிய சவுக்கையும் அதை ஒழிச்சிட்டோம். சவுக்கு சங்கரை கஞ்சா கேஸை போட்டோம். அதே மாதிரி வீட்டை சோதனை பண்ணோம். ஆஃபீஸை சோதனை பண்ணோம். வீட்டில் கஞ்சா இருந்துன்னு சொல்லிட்டோம். ஆஃபீஸை இது முட்டோம். அவரை சிறையில் வச்சோம். கை உடைச்சோம் எல்லாம். இப்போ அதுக்கு துணையாக இருந்து யார், ஃபிளிக்ஸை வந்து முடிக்கணும். அப்போ முடிக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் வழக்கு போட்டிங்களா, என்ன வழக்கு பண்ணணும், அந்த போலீஸை தவறாக பேசுனது அதை நீங்கள் பெண் காவலர்களை தவறாக பேசியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ வழக்கு அது அதை மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்க. அதை பெண் காவலர்கள் பேசுனது தவறுங்கிறது தவறு தான். அது தவறு தான். நம்ம எப்பவுமே தவறு தான். அதை நீங்கள் கரெக்டாக ஏற்றுக்கிறீங்க. அதுக்காக வழக்கு போட்டிருந்தீங்கன்னா ஏன் வீடு சோதனை பண்ணோம்? கொலை பண்ணிட்டு போகிறேன்னு பார்த்தீங்களா? அது எம்ஜிஎஸ் ஒருத்தன் கொலை கேஸில் 4 பேர் கைது, 5 பேர் கைதுன்னு போகிறாங்களா? அவங்க வீடை கூட சோதனை பண்ணுறது இல்லைங்க. ஏன் வீடு பிட்பாக்கெட் பண்ணுறான், அடிக்கிறான் தெரியுமா? பிட்பாக்கெட் கைதியை கூட வீடு சோதனை பண்ணுறது இல்லை. திருட்டு வழக்கில் சார் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க. ஆனா சவுக்கு சங்கருக்கு சொத்து அளவுக்கு அதிகமான சொத்து இருக்குது. 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு. அவர் 2-3 கார்கள் வச்சிருக்காரு. இதெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதே முக்தார் அவர்களுடைய நேர்காணல்ல சவுக்கு சங்கர் அவர்களுடைய உதவியாளர் பேசின காணொலிகளையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஃபெலிக்ஸ் அவர்களுமே வந்து கடந்த காலங்களில் தான் ஒரு புதிய சேனலை உருவாக்குனாரு, ஒரு புதிய அலுவலகத்தை உருவாக்குனாரு, வீடு இந்த மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கையை வந்து இப்பதான் ஃபெலிக்ஸ் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சவுக்கோட உதவியாளர் பேசுறாரு. அதான் நான் சொல்றேன். சவுக்குடைய உதவியாளர் பிரதீப் தான் சொல்றீங்க. அந்த அந்த தம்பி பேசுறப்பல அது நமக்கு வந்து ஏற்புடையது இல்லை. இனி கைது பண்ணிட்டு சிறையில் வச்சுட்டு இருக்கும்போது காவல்துறை ஒவ்வொரு விதமான இவங்களை பற்றி வந்து ஒரு கட்டமைச்சிட்டு இருக்காங்க காவல்துறை. ஒரு பக்கம் பெண்களை இப்போ எக்மூர் கோர்ட்டுக்கு நானும் தான் தேடுறேன். எக்மூர் கோர்ட்டு சங்கர் வராருன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு சொல்லி நாங்கள் ஒரு 10 பேர் அட்வொகேட்டோட பார்க்குறோம். ஆனால் எப்போ வர என்ன வர தெரியல. கடைசியிலும் போயிட்டோம், வீட்டுக்கு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் சங்கருக்கு எதிராக கோஷம் போடுறதுக்கு பெண்களை கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா? அது மட்டும் சங்கர் வண்டி வந்து நிற்கும் போது அவங்க வண்டி வந்து நிற்குது. அதெல்லாம் செட் பண்ணி தான் அழைச்சிட்டு வராங்க. இப்போ வேற என்ன நீங்க எனக்கு சவுக்கு சங்கர் நான் என்ன சொல்றேன், சென்னை எக்மூர் கோர்ட்டில் காலை 10 மணிக்கு சவுக்கு சங்கர் வர்றாருன்னு எனக்கு தகவல் சொல்லிட்டோம். அது திருச்சியில் இத்தனை மணிக்கு சவுக்கு சங்கர் வர்றாருன்னு எனக்கு தகவல் சொல்லிட்டோம். ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் நீங்க என்ன 10-20 பெண்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க. நான் கூப்பிட்டு வரேன் 100 பெண்கள் சவுக்கு சங்கர் வாழ்கன்னு சொல்றது. இல்ல அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர்னு சொல்லாம ரோபோ சங்கர்லாம் சொல்றாங்களே. சொல்லிட்டுங்க, சொல்லிட்டு பேரே தெரியாம நீங்க சொல்ற மாதிரி காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக கோஷம் வைக்கிறாங்க. வேற என்ன, அதான் நீங்க நடக்குது. இல்ல அப்ப இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையினர் தாக்குனாங்க. இன்னைக்கு நான் இன்னைக்கு பாருங்க, நீங்க இப்போ அட்% நடந்த விஷயம். இன்னைக்கு வந்து திருச்சி கூப்பிட்டு வராங்க. அங்க 10-20 பெண்கள் நின்று கைது செய் சவுக்கு சங்கரை கைது செய். ஏன்னா கைது பண்ணி ஜெயில இருந்து தானே போட்டுக்கு வரேன். ஆல்ரெடி கைது பண்ணியாச்சு, வழக்கும் பதிவு பண்ணியாச்சு, குண்டாசும் போட்டாங்க, ஜெயில இருக்கா போறீங்க. அப்போ அந்த பெண்களை நீங்க சொல்லி கூப்பிட்டு வரீங்களே என்ன, அதையாச்சும் ஒரு நல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? ஏங்க கைது பண்ணாம தலைமறைவா இருக்காரு, கைது பண்ணல காவல்துறை நடவடிக்கையே எடுக்கலைன்னும் போது அப்போ நீங்க அட்டை வச்சுட்டு போராடலாம். என்னது, கைது செய் சவுக்கு சங்கரை கைது செய் சவுக்கு சங்கரை. அவன் தான் கைது பண்ணி ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் இருந்து தான் நீதிமன்றம் கூப்பிட்டு வரேன். நீதிமன்றம் கூப்பிட்டு வரும்போது தான் நீங்கள் அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறீங்கன்னு போது அதுக்கு உண்டான வாசகமாச்சும் எழுதி கொடுக்குமா இல்லையாங்க அந்த பெண்கள்? புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்க, ஏன் பழசையே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறீங்க. இல்லை இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே குண்டாசு போட்டது தவறு அப்படின்னு திரு சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் மற்ற ஊடகத்தை சார்ந்தவர்களோ இல்லை ஊடகவியலாளர்களோ ஏன் வந்து வாய் திறந்து பேசலை? அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பேசலன்னா கூட ஃபெலிக்ஸ் அவர்களுக்காவது நம்ம பேசியிருக்கணும்ல. அது தேவையில்லைன்றாங்க.
ஏன் 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 தேவையில்லைன்னு ஒதுங்கி போறாங்க? எல்லா ஊடகவியலாளர்களும் திமுகவுடைய ஒரு அடிவிரடியாவே இருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு நடுநிலை ஊடகவியலாளர்கள் இவங்க விஷயத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு எதனா சிக்கல் வரும், பிரச்சனை வரும். நம்ம என்ன போவோம் ஏன் நமக்கு பிரச்சனை, நம்ம ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு அப்படின்றது நினைக்கிறேன். தான் பார்க்குறேன். இப்ப ஆளும் அரசுக்கு எதிராக தானே சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப ஆளும் அரசு ஒரு மணல் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுதுன்னா அது வந்து ஆதாரம் இல்லாம அவரால் பேசவும் முடியாது. இப்ப ஆதாரம் இல்லாம பேசினா அவர் மேல வந்து ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாருன்னு சொல்லி வழக்கு போடுவாங்க. அப்படி இத்தனை விடயங்களை வந்து ஆளும் அரசுக்கு எதிராக அவர் பேசுறதுனால தான் இப்ப திட்டமிட்டு வேணும்னே நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அவங்ககிட்ட இப்போ வந்து கரிகாலனை பத்தி பேசுறாரு. நீங்க வந்து கரிகாலன் மணல் கொள்ளையில அவர் கொள்ளன்னு பேசுறாரு. அப்ப நீங்க வந்து அது சரியான முறை அணுகுமுறைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவீங்க. புரியுதுங்களா? சரி. திமுக தலைவரை பத்தி பேசுறாரு, இளைஞரணி தலைவர் உதயநிதி பத்தி பேசுறாரு, சபரேசனை பத்தி பேசுறாரு. அப்ப அது பொய்யா இருந்தா சங்கர் சொல்றது, நீங்க நஷ்டஈடு வழக்கு போடுங்க. புரியுதுங்களா? அப்போ இப்படி கைது பண்ணி அதன் பிறகு கையை ஒடுக்கிறது, பெண்களை காவலர்களை விட்டு அவரை சிறையிலேருந்து ஜெயிலுக்கு கூட்டு வர்றது, நீதிமன்றம் கூட்டு வருது, அப்புறம் நீதிமன்றத்திலேருந்து மறுபடியும் சிறைக்கு வந்து பெண் காவலர்களையும் கூட்டு போறது, அதை உங்க ஐடி விங் திமுக ஐடி விங் போட்டு பார்த்தியா எந்த பெண்களுக்கு எதிராக பேசினா அந்த பெண்கள் தான் உனக்கு பாரு கூட உட்காந்துருக்காங்க. இது அது ஒரு கேவலப்படுத்துற மாதிரி. பெண் காவலர்கள் கூட்டு வரதோ கூட்டு போறதோ அவங்களும் காவலர்கள் தானே. நடந்தது. பெண் காவலர்கள் கூட்டு வந்து கூட்டு போறது கேவலமா? இல்லையே, அவங்களும் இதை காவலர்கள். நம்ம சொல்ல திமுக திமுக ஐடி ஐடி விங் பண்ணிட்டு வருது. காலில இருந்து பாக்குறீங்களா? ட்ரெண்டிங்கே அதுதான். அது இன்னடவுல வந்து என்ன சொல்லியிருக்கா சங்கர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காப்பலன்னா, என்னைய வந்து பெண் காவலர்கள் வாகனத்தில் வச்சு அடிச்சாங்க, வீடியோ எடுத்தாங்க, என்னை புகைப்படமும் வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட். இது வந்து கேவலமான கீழ்த்தரமான ட்ரீட்மெண்ட். இப்ப காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் சொல்லி தான் இது எல்லாமே செய்யறாங்களா? இல்லை வேற என்ன? அப்படிதான் நீங்க நினைக்க தோணுது. இது வச்சு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க. ஏன்னா அந்த புகைப்படமும் வெளியானது. நீங்க வந்து அந்த பெண்மையும் மதிக்கணும், பெண் காவலர்கள். அப்ப பெண் காவலர்களை நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆதரவான ஒரு அரசியலை நீங்க உள்புகுத்துறீங்க அந்த பெண் காவலர்கள். இது வந்து தவறு. அது ஏன்னா இன்னைக்கு உங்க ஆட்சி இருக்கு, நாளைக்கு ஆட்சி மாறிடும். யார் இதை செஞ்சா என்ன செஞ்சாலும் ஒரு விசாரணை கமிஷன் வச்சு பாதிக்கப்பட்ட நான் திமுகவை பதில் சொல்ல போகுது. அல்லது இன்னைக்கு திமுக கூட இருந்து உதவியா இருக்கக்கூடிய அதிகாரி சொல்லி நீங்க செய்யறீங்க இந்த பெண் காவலர்கள், நாளைக்கு அவங்களா பதில் கொடுக்க போறாங்க. இல்லை சார், இப்போ ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சிறைகளில் எத்தனையோ லாக்அப் டெத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்போ ராம்குமார் அவர்களுடைய வழக்கில் கூட சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா அவர் தான் வந்து உயர கடிச்சு இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் காவல்துறைக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தார். ஆனால் இப்போ அதே சவுக்கு சங்கர் சொல்றாரு என்னை வந்து கோவை சிறையிலேயே வச்சு என்னை கொன்னாலும் கொண்டுருவாங்க, என் உயிருக்கு ஆபத்துன்னு பேசுறாரு. சங்கர் வந்து காவல்துறை சொல்லி தான் ஸ்ரீமதி வழக்கு தற்கொலைன்னு சொன்னாப்புல. காவல்துறை சொல்லி தான் சொன்னாரா? காவல்துறை சொல்லி தான் துப்பாக்கி சூடு வந்து சரின்னு சொன்னாப்புல. நிறைய விஷயங்கள் காவல்துறையுடைய பேச்சை முழுக்க நம்பினாப்புல. அதுக்கு இன்னைக்கு படக்கூடிய வேதனை இப்போ புரிஞ்சுக்காப்புல. காவல்துறையை நம்பினதுனால இன்னைக்கு வந்து அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆமா, காவல்துறை ஒரு டீம் பயன்படுத்திச்சு, இன்னொரு டீம் வச்சு காசு. புரியுதுங்களா? ஒரு டீம் இவரை சங்கரை வச்சு பயன்படுத்தியிருக்கு. சங்கரை வந்து காவல்துறை சொல்றதெல்லாம் உண்மை. நான் பல முறை பேசியிருக்கேன். காவல்துறை சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கிறேன். நமக்குன்னு கணிக்கக்கூடிய விஷயங்கள் எது நடந்தது, சம்மந்தப்பட்டவர்களை போய் பார்க்கணும், அவங்ககிட்டையும் கேட்கணும் என்ன. அப்போதான் ஏன்னா இப்போ நம்ம மீதெல்லாம் வந்து பல வழக்குகள் 1, 2 இல்லை. கொலை வழக்கு, அந்த கேஸு, இந்த கேஸு எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் நம்மளை கைது. அதனால காவல்துறையுடைய நடவடிக்கை அனைத்தையும் அறிஞ்சவன் நான். ஆனால் சங்கர் வந்து அது தெரியாது. சங்கர் என்ன நினைச்சிட்டாப்புல, நம்மக்கிட்ட காவல்துறை நேரடியாக சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த விஷயம் எடுத்து பேசுவோம்னு பேசினாப்புல. அதெல்லாம் மக்களுக்கு எதிராக இருந்த விஷயங்கள் எல்லாம் சங்கரையும் சேர்த்து மக்களுக்கு எதிராக மாற்றினாங்க. இன்றைக்கி அதே காவல்துறையை வச்சு சங்கரை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ படுத்துறாங்க. இனியாச்சும் சங்கர் இந்த காவல்துறை பேச்சை கேட்காம, காவல்துறையை நம்பாம நடுநிலையோட நியாயத்தோட நீதியோட சில விஷயங்களை எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி மக்கள் சார்பாக நின்னாருன்னு சொன்னால் இன்னும் ஆதரவு பெறுகிறது. இல்லை சார், இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு அவர் களத்தில் போய் இறங்கி அந்த மக்களை சந்தித்து பேசினார். அதுக்கு பின்பாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறதாக ஒரு தகவலும் வெளியே விட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே சேர்த்து வச்சு அடிக்கிறாங்க. எல்லாமே அதாவது நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது, பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனது, அப்புறம் வந்து இந்த சிப்கார்டு விஷயத்துக்கு போனது,
பொது விஷயங்களுக்கு எல்லாமே இத்தனை நாளாக சவுக்கு சங்கர் வந்து நம்ம சொன்னதை செஞ்சுட்டு இருந்தாப்புல, இப்போ நம்ம சொல்லாததெல்லாம் செய்கிறாப்புல அப்படிங்கும்போது போலீஸ் ஒரு பிடி பிடிப்பான். இது போலீஸுடைய நிரந்தரமான ஒரு செயல். ஒரு அதிகாரி சொல்கிறான்றதுக்கு நம்ம இன்னொருத்தர் நம்ம செஞ்சிடக்கூடாது. இன்னொரு அதிகாரிக்கு எதிராக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து கூட்டா சேர்ந்துட்டு இப்போ அடிக்க பார்க்குறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க அது திமுக வந்து இந்த நேரத்தில் தங்களுடைய அரசியல் படியை தீர்த்துக்க பார்க்குது. சவுக்கு சங்கரையும் ஃபிலிக்ஸையும் வச்சு. இப்போ குண்டாஸ் போட்டதை வந்து திரும்ப பெறுவாங்களா, இல்லை குண்டாஸ் சட்டம் அப்படியே இருக்குமா? குண்டாஸ் என்ன தடுப்பு காவல்மா அது. அது என்னன்னு சொன்னால் இவர் மேலே போட்ட செக்ஷன் பெரிய செக்ஷன் இல்லை. செக்ஷன் பெரிய செக்ஷன் இருந்தால் வெளியே வர முடியாது. நம்ம எதிர்ப்பு தெரிவித்து பெயிலாக கொடுக்காம பண்ணிடலாம். செக்ஷன் பெரிய செக்ஷன் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் 15-20 நாளில் பெயில் கொடுக்க வேண்டிய செக்ஷன் இல்லை. அது அப்போ வந்து கொடுக்க ஒரு கால் வந்து செஷன் கோர்ட்டில் கொடுக்கலனாலும் ஹைகோர்ட்டு கொடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட் போனாலும் எல்லாத்தையும் பெயில் கொடுறான்னு. அதே நேரத்தில் ஒரு குற்றம் செஞ்சுட்டு ஊர் ஃபுல்லாக கேஸ் போடுறது, நீங்கள் கேஸ் ஒன்றா போடலாம், அலைக்கு அடிக்கலாமே தவிர ஒரே வழக்காக தான் நடத்த முடியும். அத்தனை வழக்கம் நடத்த முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிங்கும்போது இது ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போனாங்கன்னா உடஞ்சிடுன்னு தெரியும். அப்போ 1 மாதம் 2 மாதத்தில் வெளியே வந்துடும். அப்போ வெளியே வராமல் உடனே வெளியே வராமல் இருக்குது தான் இந்த தடுப்பு காவல் என்கிற குண்டர் சட்டம். புரியுதுங்களா? இப்போ இந்த குண்டர் சட்டத்தில் 45 நாளில் போர்டு அட்வைசரி போர்டு, அந்த அட்வைசரி போர்டில் ஒரு 5% ரிலீஸ் ஆகுறாங்க. ஆனால் சங்கர் மீறி ஆட்களை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா அது வந்து அட்வைசரி போர்டே வந்து போலீஸுடைய கட்டுப்பாடு, ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போர்டு தான் அது அட்வைசரி போர்டுன்றது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, விட மாட்டாங்க. அப்போ அடுத்து ரிட்டு போடுவாங்க. ரிட்டு ஃபைல் பண்ணிவிட்டு அது 3-4 மாதம் ஆகிடும். குறைஞ்சி 5 மாதம் கூட இழுத்துடும். சில பேருக்கு 6 மாதம் அதிகபட்சமாக இழுக்கும். அதுக்குள்ளே விசாரணைக்கு வரும். புரியுதுங்களா? விசாரணைக்கு வரும்போது அப்போ வந்து மேபி இவருக்கு குண்டர் சட்டம் போட்டது சரியில்லைன்னு தள்ளுபடி பண்ணுவாங்க. தள்ளுபடி பண்ணாங்கன்னா அப்போ என்ன ஆகும், இவர் ஏற்கனவே இந்த சின்ன வழக்கு போட்டிருக்க வழக்கெல்லாம் பெயில் வாங்கி வச்சிருப்பார். அவர் வெளியே வரக்கூடாது. இதுதான் என்ன இந்த வழக்குல இனி வெளியே வர முடியாது. இனி சில பேர் எழுதுறாங்க, இனியும் அவ்வளோதான்டி முடிஞ்சு தெரியும், இனியும் அவ்வளோதான், நீ சிறையில் களி தான் தீங்கணும். இன்னொருத்தன் போடுறான், எக்மூர் கோர்ட்டில் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டார், இனி இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு. எக்மூர் கோர்ட்டில் தீர்ப்பாக சொல்கிறான். இல்லை எக்மூர் கோர்ட்டில் குறுக்கு விசாரணையை பண்ணுறாங்க. எக்மூர் கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுடைய வேலை என்னென்னா, ஒருத்தனை கைது பண்ணி கூட்டு போய் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டோன்னே உங்கள் மீது இந்த வழக்கு போட்டிருக்கு, இந்தந்த செக்ஷன் அடிப்படையில் அப்படின்னு கேட்பாங்க. இது உண்மையா பொய்யா? அது உண்மையா பொய்யா கூட இல்லை. இந்த வழக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். தெரியலன்னா தெரிஞ்சுக்கேன்னுவோம். உங்கள் தரப்பு வழக்கறிஞர் வச்சிருக்கேன்னு அவரை பேச சொல்லுங்கன்னு, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்மனா உங்களுக்கு 14 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற நீதிமன்ற காவல்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. மறுபடியும் 14 நாள் கழிச்சு வந்தால் மறுபடியும் அதே 14 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் 14 நாள் எக்ஸ்டெண்ட், 14 நாள் எக்ஸ்டெண்ட், இப்படியே பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எது வரையும் பண்ணுவாங்கன்னா, அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா, அந்த குற்றப்பத்திரிகையில் செக்ஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ 3 ஆண்டுக்குள்ள தண்டனை கொடுக்குற மாதிரி வழக்காக இருந்ததுன்னா அதே நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும். இல்லை 3 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுக்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அந்த வழக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி செஷன் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. செஷன் கோர்ட்டில் தான் சாட்சிகள், ஆதாரங்கள் எல்லாம் நடத்தப்படும். எல்லாம் இந்த சினிமாவில் நடக்குது இல்லையா, கூண்டில் ஏறி சாட்சி, அதெல்லாம் செஷன் கோர்ட்டில் தான் நடக்கும். அதன் பிறகு தான் நீதிமன்றம் இவர் குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கப்புறம் நீ குற்றம் செஞ்சிருக்குன்னு நீதிமன்றம் நினைக்குது. ஏன்னா ஆதாரங்கள், சாட்சிகள்லாம் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வேணால் சங்கர் கேட்கலாம், ஐயா என்ன மன்னிச்சிருக்கேன், இனி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லாம தவிர, இப்போ ஒருத்தன் போகிறான், சங்கர் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டார், நான் இனி இப்படி செய்ய மாட்டேன். என்னடா இது, நேரில் போய் பார்த்துட்டு போகிறோம், என்னவோ நடக்குது, போட்டு அடிச்சு விடுதுன்னு. அதை நீங்கள் ஒரு கிளிப் போட்டு மன்னிப்பு கேட்டார்னு போட்டாங்க, அதை பார்த்து 4 பேர் போடுறான், ஊடகங்களே போடுறான், மன்னிப்பு கேட்டார் சங்கருக்கு. அதுக்கு உண்டான வழிமுறைகளே இன்னும் ஆரம்பிக்கல. ஏன் அவர் போய் மன்னிப்பு கேட்குறப்பல? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த வழக்கு விசாரணை எப்படி நடக்குது, சவுக்கு சங்கருடைய அந்த குண்டாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்தில் எங்களோட போயிருந்ததுக்கு மீடியா ஒன் தமிழ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மீடியா ஒன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழிச்சு மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். மற்றும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள்.
தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்.